வணக்கம் சார். பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூரில் திருவையாறு டு திருக்காட்டுப்பள்ளி போகிற ரோட்டில் ஆச்சனூர் கிராமத்தில் இருக்குது சார். வில்லேஜ் பேர் வந்து ஆச்சனூர். பக்கத்தில் எல்லாமே கிராமத்து வீடு. இங்கேருந்து கரெக்டாக பூண்டி மாதா கோயில் வந்து அதிகபட்சம் கரெக்டாக 12 கிலோமீட்ரு. கல்லணை டேம் வந்து 27 கிலோமீட்ரு வரும். இங்கேருந்து கல்லணை வந்து 27 கிலோமீட்ரு. பூண்டி மாதா கோயில் 12 கிலோமீட்ரு. இங்கேருந்து திருவையார் அதிகபட்சம் ஒரு 7 கிலோமீட்ரு வரும். தஞ்சாவூர் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இங்கேருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 22 கிலோமீட்ரு. திருவையார் 7 கிலோமீட்ரு. பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக கட் ரோட்டில், இந்த மெயின் ரோடு கட் ரோட்டில் கரெக்டாக 600 மீட்ரு, ஒரு 300 மீட்ரு இந்த ரோடும். அகைன் வந்து வாய்க்கால், வடிவாய்க்கால் அந்த பாதை தான் அது. அதில் ஒரு 300 மீட்டர் தான். அதிகபட்சம் மெயின் ரோட்லேருந்து 600 மீட்டர் தான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. இது வந்து பஸ் ரூட்டு. இது வந்து 300 மீட்ரு. இந்த ரோடு வந்து கனெக்டிவிட்டி உண்டு சார். இது வந்து பாதை தான், தார் ரோடு கிடையாது. இது வந்து மண் பாதை தான். இது டுவோர்ட்ஸ் அப்படியே வந்து கனெக்டிவிட்டி அப்படியே கொள்ளிடக்கரை பாலை போய் ஜாயிண்ட் ஆகும் சார். உங்களுக்கு பூண்டி மாதா கோயிலேருந்து லால்குடி போகிற ரூட்டில் பஸ் ரூட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த ரோடு. இது வந்து கனெக்டிவிட்டி உண்டுது. இதில் போய் அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். இது மண் பாதை தான். அது நியரஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளிடாறு வந்து அதிகபட்சம் நியரஸ்ட்டு தான், 300 மீட்டர் தான். பார்க்க போகிறது இந்த ரோடு. இதுலேருந்து கட் ரோடு தான் சார். இதுலேயும் வந்து உங்களுக்கு கார்லாம் போகலாம். இந்த ரோட்டு உள்ளே உங்களுக்கு வந்து கார்லாம் வந்து போகலாம். இது வந்து வடிவாய்க்கால் பாதை தான். இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ளே தான் இருக்குது, கடைசியில் தான் இருக்குது. இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தான், எதாவது நடந்து போகிற தூரம் தான். இதுதான் சார் அந்த பாதை. இந்த பாதை வந்து ரைட் லெஃப்ட்டில் எல்லாருமே விவசாயம் பண்ணுறது இந்த பாதை தான் சார் பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரைட் லெஃப்ட்டில் எல்லாருக்குமே இந்த பாதை தான். இது வந்து வடிவாய்க்கால் பாதை தான். இதில் காரெலாம் போகலாம். ரைட் லெஃப்ட்டில் கிட்டத்தட்ட ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறது, மேஜராக பண்ணுறது வந்து வாழை தான். வாழை, தென்னை தான் அதிகபட்சம் ரைட் லெஃப்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை, நல்ல ஒரு அமைதியான இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. பாருங்கள், ரைட் லெஃப்ட்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு மூங்கி தான் அதிகமாக இருக்கும். அதுமாரி விவசாயம் பண்ணுறது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து வாழை தான் அதிகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாதை தான் ரைட் லெஃப்ட்டில் எல்லாத்துக்குமே வந்து இந்த பாதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக 22 கிலோமீட்ரு. திருவையாறுலேருந்து 7 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. பூண்டி இந்த பாருங்கள், அவங்களுக்கு இந்த பாதை தான். எல்லாத்துக்குமே இந்த பாதை தான் பயன்படுத்துகிறாங்க. ரைட் லெஃப்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வாழை தான் அதிகம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து காவேரி, ஒரு பக்கம் வந்து கொள்ளிடம். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸ் ஏரியா உங்களுக்கு. இதுதான் அந்த பாதை. ஃபுல்லாக பாருங்கள், மூங்கி தான் இருக்குது. இந்த பக்கம் ரைட் லெஃப்ட் எல்லாமே விவசாயம் வந்து வாழை தான் அதிகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நேராக வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இந்த பாருங்கள், எல்லாமே இந்த பாதை தான். ஃபுல்லாக மூங்கில் தான். பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நஞ்சை லேண்டு, ஒரு நஞ்சை விவசாய நிலம். மரங்களோடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. தென்னை மரம், மாமரம், உங்களுக்கு தேக்கு, எல்லா மரத்தோடு வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபுல்லி ஃபென்சிங் தான் ஃப்ரண்டேஜ். உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ். இந்த பாருங்கள், அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஃபுல்லி ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தனி பட்டா, எல்லாம் டைட்டிலாம் கிளியராக இருக்குது. ஃபுல்லி ஃபென்சிங் வித் கேட்டோடு இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜ் வரும். பாதை வந்து இந்த பாதை தான் உங்களுக்கு பயன்படுத்துகிறது. எல்லா மரங்களோட ஒரு இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. நஞ்சை லேண்டு தான். நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியா, நல்ல சாயில், நல்ல நீர் வளம் எல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல்லாம் இங்கே வந்து 40 ஃபீட் தான். ஏன்னா இங்கேருந்து ஜஸ்ட் நியரஸ்ட் வந்து கொள்ளிடாறு வந்து வெரி நியரஸ்ட்டு. இது நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நல்ல ஃப்ரண்டேஜ். ஃபுல்லி ஃபென்சிங் தான். பாருங்கள், அப்படியே இது எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்கள். அவங்களுக்கு இந்த பாதை தான் பயன்படுத்திருக்காங்க. இது ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக தென்னை அதிகம், வாழை அதிகம். நான் பாருங்கள், ஃபுல்லாக தென்னை அதிகம், வாழை அதிகம். நமக்கு ஃப்ரண்டேஜ் இது வரைக்கும் வரும், கடைசி வரைக்கும் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா மெஷர்மெண்ட் டாக்குமெண்ட் பிரகாரம் உங்களுக்கு வந்து 1 ஏக்கர் 83 சென்ட். 1 ஏக்கர் 83 சென்ட் டாக்குமெண்ட் பிரகாரம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 சென்ட் எக்ஸஸாக இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட் பிரகாரம் 1 ஏக்கர் 83 சென்ட். ஃபுல்லி ஃபென்சிங் வித் கேட்டோடு இருக்குது. நல்ல சாயில், மரங்களோடு கலந்துருக்குது. எல்லா மரங்களும் கலந்துருக்குது. பாருங்கள், நல்லா வந்து நல்லா மணல் சார்ந்த மண் உங்களுக்கு. அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ், ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பலாமரம் கிட்டத்தட்ட 20 வருஷத்து மரம், 7 மரம் இருக்குது. எல்லாமே காப்பில் தான் இருக்குது உங்களுக்கு. பலாமரம் வந்து 20 வருஷத்து மரம், எல்லாம் காப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 மரம் இருக்குது. இதேமாரி எல்லாம் காப்பில் தான் இருக்குது. மண் பாருங்கள், நல்ல சாயில் உங்களுக்கு. எல்லாம் மலை சார்ந்த மண் தான். அதேமாரி மாமரமும் நல்ல பெரிய மரம் 2 மரம் இருக்குது. இது வந்து நீல மரம். பாருங்கள், இதிலே வந்து இப்போ மாங்காய் பாருங்கள் ஃபுல்லாக காய்ச்சிட்டு இருக்குது. இது 2 மரம் பெரிய மரம். மாமரத்து 2 மரம் இருக்குது. பலாமரம் வந்து ஒரு 7 மரம், மாமரம் 2 மரம் இருக்குது. பாருங்கள்,
டைட்டிலுக்கு தனி பட்டா சார் இதுக்கு நஞ்சை லேண்டு தான் அது தனி பட்டா ஃபுல்லி வித் ஃபென்சிங்கோட இருக்குது. திருவையாறுலேருந்து அதிகபட்சம் 7 கிலோமீட்டர் தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வித் ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட்டு வித் போர்வெல்லோட இருக்குது. இலவச மின்சாரத்தோட ஒரு போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு இந்த வாட்டர் லெவல்லாம் இங்கே வந்து 40 அடியிலே வாட்டர் லெவல். ஏன்னா நியரஸ்ட் வந்து உங்களுக்கு கொள்ளிடம் தான். பாருங்கள் இன்னொரு மாமரம் ஒன்று பெரிய மரம் அது மொத்தம் 2 மாமரம் இதுவும் வந்து காப்பாக தான் காய்ச்சிட்ருக்கு. பாருங்கள் நல்லா காப்பு காய்ச்சிட்ருக்கு எல்லா மரங்கள். நல்லா ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு எல்லா மரங்கள் வளர்க்கக்கூடிய இடத்துல ஒரு இடம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. அதேமாரி தென்னை மரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 43 தென்னை மரம் வந்து இருக்குது. அதில் வந்து காப்பு 300 மரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 700 காய் பறிச்சிட்டு இருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு 56 நாளைக்கு ஒரு 700 மரம் தென்னை மரம் வந்து தென்னங்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. நல்லா வருமானம் வரக்கூடிய இடம் அது. ஆவரேஜாக வந்து ஒரு 15,000 வருமானம் வந்துட்டுருக்குது 56 நாளைக்கு. அதேமாரி உங்களுக்கு வந்து இந்த பவுண்ட்ரி சுற்றி உங்களுக்கு வந்து இது போட்டிருக்காங்க தேக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வித் ஃபாரஸ்ட் வித் பர்மிஷனோட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 550 தேக்கு இருக்குது. இதில் நாட்டு தேக்கே உங்களுக்கு வந்து 300 நிலவேம்பு வந்து 250 இருக்குது. எல்லாம் வித் ஃபாரஸ்ட்டோட இந்த ரெசிப்டோட இருக்குது உங்களுக்கு. இதை பாருங்கள் அது வரைக்கும் பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. அந்த பவுண்ட்ரியில் ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்காங்க. எல்லாம் இப்போ தான் புதுசு தான் தேக்கு வச்சு எல்லாம் புதுசு தான். சுற்றி உங்களுக்கு வந்து ஃபென்சிங்கு அந்த ஃபென்சிங் முன்னாடியே வந்து தேக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 550 தேக்கு. அதில் 300 வந்து நாட்டு தேக்கு 250 நிலவேம்பு. நல்லா ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு அமைதியான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குது. நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் நேம் வந்து சரவண போகி. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். சரவண போகி தஞ்சாவூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸில் பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாய நிலம் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி. சென்னையின் தாம்பரத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸில் பை அண்ட் செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கோம் விவசாய நிலம். இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9487139162 9487139162. அதேமாரி தேக்கில் வந்து ஒரு பெரிய தேக்கு வந்து 20 வருஷம் தேக்கு வந்து ஒரு 7 தேக்கு இருக்குது. அதுமாதிரி பெரிய தேக்கு வந்து ஒரு 7 தேக்கு வந்து பெருசாக இருக்குது. அது வரைக்கும் பவுண்ட்ரி வரும். சார் இதோட ரேட்டு வந்து ஒரு ஏக்கர் பர் ஏக்கர் ரேட்டு வந்து 33 லட்ச ரூபா சார். இது ஒரு ஏக்கரோட விலை வந்து 33 lakhs. இது இமீடியட் உடனே வந்து பத்திரம் பண்ணுற மாதிரி இருந்தால் லிட்டில் பில் நெகோஷியபிள் உண்டு. உடனே பத்திரம் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் வந்து லிட்டில் பில் நெகோஷியபிள் உண்டு. ஒரு ஏக்கர் 83 சென்ட்டு. ஒரு ஏக்கர் 83 சென்ட்டு. நல்ல மரங்களோடு இருக்குது. நல்ல விவசாய நிலத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட்டு வித் போர்வெல்லோடு இருக்குது. ஃபுல்லி வித் ஃபென்சிங்கு. நல்ல ஒரு சாயில் நல்ல கிரவுண்ட் வாட்டர் லெவல். இந்த இடம் வந்து மொத்தமாக கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க. தஞ்சாவூர்லேருந்து திருவையாறுலேருந்து அதிகபட்சம் அந்த ப்ராப்பர்ட்டி 7 கிலோமீட்டர் தான். பூண்டி மாதா கோயிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அதிகபட்சம் ஒரு 12 கிலோமீட்டர் வரும். பஸ் ரூட்லேருந்து கரெக்டாக 600 மீட்டர் தான். வாக்கட் டிஸ்டன்ஸ் தான் அது. நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கோ நல்லா மரங்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலை ஒரு இடம் உண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குது. தனி பட்டா டைட்டிலாம் கிளியராக இருக்குது. இடம் வந்து நஞ்சை லேண்டு தான். நல்ல மரங்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சூட்டபிள் பிளேஸ் இந்த இடம். ஒரு ஏக்கர் வந்து 33 லட்ச ரூபா பர் ஏக்கர் 33 lakhs. தேங்க்யூ சார். நன்றி.